தமிழகமெங்கும் வாழும் முன்னாள் படைவீரர் சமுதாய மக்கள் அனைவருக்கும் தமிழக முன்னாள் படைவீரர்கள் மற்றும் வீர மங்கையர்கள் நல கட்டமைப்பின் மாநில தலைவர் திரு பி.வி. சரவணன் மற்றும் நிர்வாகிகள் சார்பாக வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நம் இந்திய தேசத்தின் 80வது சுதந்திர தின விழாவினை மத்திய மாநில அரசியல் தலைவர்களும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களும் அரசு நிறுவனங்களும் தனியார் துறை நிறுவனங்களும் பள்ளி கல்லூரிகளும் மாநிலம் முழுவதிலும் இயங்கும் பல்வேறு முன்னாள் படைவீரர் சங்கங்களும் பல்வேறு கட்சிகளை சார்ந்த மாவட்ட வட்ட பொறுப்பில் இருக்கும் நிர்வாகிகளும் அவரவர்கள் பகுதிகளில் நமது சங்க நிர்வாகிகள் தலைவர் மிக சிறப்பான முறையில் கொண்டாடுகளின் தலைமையில் ஒரு குழு சேலம் விம்ஸ் ஹாஸ்பிட்டலிலும் சேலம் சுடர்ஒளி பார்வையற்றோர் இல்லத்திலும் அன்னை தெரசா முதியோர்கள் கருணை இல்லத்திலும் சென்று தேசிய கொடியை ஏற்றி மகிழ்ந்தனர். அதேபோல் நமது சங்க நாமக்கல் மாவட்ட தலைவர் திரு சுப்பிரமணி அவர்களும் நாமக்கல்லில் நமது சங்க உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களையும் ஒருங்கிணைத்து கொடியேற்றி விருந்து பரிமாறி மகிழ்ந்தனர். அதேபோல் தலைவர் திரு பி.வி. சரவணன் அவர்களும் சேலத்தில் இயங்கும் சுடர்ஒளி பார்வையற்றோர் இல்லம் மற்றும் அன்னை தெரசா முதியோர் இல்லம் ஆகியவற்றிற்கு தங்களது சங்க நிர்வாகிகளோடு சென்று ஒவ்வொரு வருடமும் குடியரசு தின விழா, சுதந்திர தின விழா, புத்தாண்டு விழா போன்றவற்றை அங்கு சென்று அவர்களோடு இணைந்து கொண்டாடி இனிப்பு மற்றும் உணவளித்து மகிழ்வார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது பணியில் இருக்கும் போதும் நாம் நாட்டுப்பற்றோடு பணியாற்றினோம். பணி விடுப்பு பெற்ற போதும் அதே இன உணர்வோடும் தேசப்பற்றோடும் செயலாற்றுவது நினைத்து மிகவும் பெருமையாக உள்ளது. மேலும் நமது சமுதாய மக்கள் பயன்பெறக்கூடிய முத்தான 11 கோரிக்கைகளை நம் நலத்துறை அமைச்சரிடம் அளித்துள்ளோம். கொடுத்தது மட்டுமல்லாமல் அதன் மீதான நடவடிக்கைகளை குறித்தும் அடிக்கடி அமைச்சர் அவர்களிடமும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடமும் தொடர்ந்து நினைவூட்டி வருகிறோம். தற்சமயம் மற்ற துறைகளின் மீதான விவாதங்கள் சட்டசபையில் சென்று கொண்டிருக்கிறது. நமது நலத்துறை மீதான விவாதம் வரும்போது பல நல்ல அறிவிப்புகள் வெளிவரும் என்று அமைச்சர் அவர்களும் அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர். நம்பிக்கையோடு இருப்போம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். 15/8/2026 இன்று நமது பாரத தேசத்தின் 80வது சுதந்திர தின விழாவின் நிமித்தம் கீழ்முளப்பாதையில் மற்றும் சுடரொளி பார்வையற்றோர் முதியோர்களின் சார்பாகவும் இன்று கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இன்றைய தினத்திலே தமிழ்நாடு முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் வீர மங்கையர்கள் நல கட்டமைப்பின் மாநில தலைவர் ஐஆர்டி வி சரவணன் ஐயா அவர்கள் தலைமையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் முன்னாள் இராணுவ வீரர்கள் நலச்சங்கம் வருடதோறும் தொடர்ந்து நம்முடைய சுடரொளி பார்வையற்றோர் மற்றும் முதியோர் இல்லத்திற்கு கொடிகள் ஏற்றியும் இனிப்புகள் வழங்கியும் அன்னதானம் அளித்தும் நம்மை ஊக்குவிக்கும் வகையில் பொறுப்பில் மிக சிறப்பாக செய்து வருகின்றனர். இந்த வருடமும் ஐயா அவர்கள் தலைமையில் சுபேதர் பல்தசாதர் அவர்களும் அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைகள் மற்றும் இராணுவ வீரர்கள் இசைந்து நம்முடைய சுடரொளி இல்லத்தின் கொடியை ஏற்றி இனிப்புகளை வழங்கி சிறப்பிப்பார்கள். இவர்களும் தமிழ்நாடு முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் வீரமங்கை நலக்கட்ட பயணிக்கும் அனைத்து முன்னோடிகளுக்கும், அனைத்து தலைமை பொறுப்பில் இருக்கும் அனைத்து இரத்த சொந்தங்களுக்கும், அவருடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய சுடரொளத்தின் சார்பாக இந்த 80வது சுதந்திர தினத்தை சிறப்பித்து கொடுத்த அனைத்து நம் தொப்புள் கொடி உறவுகள் இரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த். தமிழ் தாய் வாழ்த்து. இப்பொழுது நம் மத்தியிலே இராணுவத்தில் பணியாற்றி வந்து இன்று வந்திருக்கிற உயர் திரு சுபேதார் பல்தசார் ஐயா அவர்கள் இன்று கொடியை ஏற்றிக் கொண்டிருக்கிறார். சார் நீங்கள் எடுத்து வைங்க. இந்த பழம் இதெல்லாம் எடுத்து வைங்க.
அது வேணாங்க ஐயா, இனிப்பு வேணாம், அது வேணாம். சரி வாங்கிக்க. ஆ இந்திய இராணுவ வீரர் ஐயா திரு சரவணன் ஐயா அவர்கள் சுடரொளி பாரிட்டோர் மற்றும் முதியோருக்கு இன்று இரவு உணவு வழங்கியிருக்கிறார். ஐயாவின் குடும்பத்தார் அனைவரும் நலமுடன் வாழவும் அவர்களும் அந்த குடும்பத்தாரும் உறவினர்களும் நண்பர்களும் எல்லா வல்ல இறையருளால் உடல் நலம், நீண்டாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்யானம் பெற்று ஓங்கி வந்திட சுழிலத்திட வேண்டிக் கொள்வோம். அன்புள்ள இறைவா, இந்த மகரத்தை தந்ததுக்காக நன்றி. இல்லாத ஏழைகளுக்கும் அசுத்தவான்களுக்கும் நீரே தந்திடம். கொடுத்த கரங்களையும் சமைத்த கரங்களையும் பரிமாற்ற கரங்களையும் ஆசீர்வதியும். இதை நாங்கள் சாப்பிட்டு சரத்த வல்லடைய நீரே கிருபை செய்யும். ஆமென். ரொம்ப நன்றிங்க. பரவாயில்ல, அதெல்லாம் வேண்டாம். இப்போ பல்சர் சாரும் வந்துட்டு உங்களுக்கு காலையில் கொடியேற்றி இனிப்புலாம் வழங்கிருக்காங்களா, அவருக்கும் அவங்க வீட்டுக்கார அம்மாவுக்கும் ப்ளஸ் ரெண்டு குழந்தைங்களுக்கும் நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும். நம்ம இன்னைக்கு நேரத்துக்கு நம்ம பண்ணலை, கிட்டத்தட்ட 93 நம்ம இல்லத்தை பார்த்துட்டு இருக்கோம். இதில் புதுமுகங்களுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு தெரியாது, பழைய ஆளுங்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும். அதே மாதிரி உங்களுடைய குறை நிறைகள் உங்களுக்கு ஏதாவது இருந்தாலும் ஐயா பக்கத்தில் தான் இருக்காரு. பாலு சார் வந்திருக்காரு இப்போ புதுசாக இந்த வருஷம், அங்கே வருவார் அடிக்கடி. ஆனால் இங்கே ஃபஸ்ட் டைம் வந்திருக்காரு, பாலு சார் வந்திருக்காரு. அவருடைய குடும்பத்தாருக்கும் ஒரு நல்ல இது நடக்க நம்ம பிரார்த்திச்சுக்குவோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது குறைநிலைகள் இருந்துச்சுன்னா பாப்பா இங்கே வந்துகிட்டே தான் இருக்காங்க, நீங்கள் அவங்ககிட்ட சொல்லலாம். சரிங்களா? சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான சொல்லி எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் எப்பயும் செய்வோம். சரிங்களா? ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ்நாடு முன்னாள் ராணுவ வீரர்கள் வீரமங்கையினுடைய கட்டமைப்பிலிருந்து நம்ம வருஷம் செஞ்சுட்டு இருக்கோம். எல்லா எக்ஸர்வீஸ்மேனும் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை எக்ஸர்வீஸ்மேனுடைய அந்த இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அவங்களுடைய குடும்பம் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் எப்போ ப்ரேயர் பண்ணாலும் கண்டிப்பாக எங்களுக்காக ஒரு நிமிஷம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம். இந்த பொண்ணு ஒரிஷா அதான் தமிழ் சூப்பராக பேசுகிறேன். ஆமாம், சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.